ஃபர்ஸ்ட் டைம் இந்த சீசன்ல கெமி அவர்கள் வந்து ப்ரோமோல இடம் பிடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் அந்த பொண்ணு ஷோலயும் இல்ல, ப்ரோமோலயும் இல்ல. அதாவது இந்த மொத்த ஷோக்கே கண்டென்ட் சோறு தான். சோறு 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 ஷோல இருக்குது பாரு, இல்ல இந்த ஷோவே மொத்தமா போரு அப்படின்ற அளவுக்கு இந்த சோறு இட்ஸ் பிளேயிங் வைட்டல் ரோல். கடைசியில ஒரு ஷோக்கு டைட்டிலே சோறு வச்சிருக்காங்கன்னா இட்ஸ் நாட் ஈஸி. அவ்வளவு பெரிய கண்டென்ட் அது. ஆனா நிஜமாவே என்னன்னா எப்படி நீங்க ப்ரோமோன்னு எடுத்துக்கிட்டா கூட எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இந்த சம்பவம் எனக்கும் நடந்திருக்கு, எனக்கு முன்னாடி இருக்கவங்களும் நடந்திருக்கு, எனக்கு பக்கத்துல இருக்கவங்களும் நடந்திருக்கு. எனக்கு நடந்த சம்பவம் ஒரு செகண்ட் ரிலேட் ஆச்சு. அதாவது இது எனக்கு தான் இல்ல, உங்களையும் எடுத்துக்கோங்க. இப்ப நீங்க சாப்பாடு போடும்போது உள்ள அர்த்தங்கள் எவ்வளவு இருந்தாலும், இப்ப இந்த சாப்பிடும் போது ஒரு சண்டையை ஆரம்பிச்சு பேசுறது, சாப்பிடும் போது அந்த சாப்பாடை கன்ஃபார்மா இவன் கீழே வைக்கணும்ன்ற இன்டென்ஷன் இல்லாது, அந்த மாதிரிலாம் யாருக்கும் இருக்காது மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு. ஆனா அது அதுலதான் விடியும். இப்ப போன வாரம் போட்ட வீடியோனால இப்ப ஏதாவது பழைய கோவத்துல தூக்கி கொட்டிட்டா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அந்த வீட்டுக்குள்ள அப்ப கெமி எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்ல வரல, பட் போதுமான அளவுக்கு எனக்கு வேண்டான்னு எழுதிச்சு போற ஒரு தாட் இருக்குல்ல, அவங்க போகும்போது கையிலேயே எடுத்துட்டு போயிட்டாங்க. பட் தாட் இருக்குல்ல, அந்த தாட்டை வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ஈஸியா அங்க கிரியேட் ஆகும். நீங்க வந்து எங்க தெரியுமா அந்த சாப்பாடு விஷயம் ரொம்ப இருக்கு, நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படின்னும் பொழுது பிடிச்சவன் பிடிக்காதது சொன்னா கூட தப்பா தோணி அந்த இடத்துல இருந்து எழுதிக்க தோணாது. அங்க யாருக்கும் உண்மையான பாண்டிங் எல்லாம் கிடையாது. அங்க இருக்கிற சிச்சுவேஷன் பண்றோம். சோ இவங்க எதிர்க்க நம்மள என்ன எல்லாருக்கும் எதிர்க்க நம்மள சாப்பாடு பாயிண்ட்ல இப்ப சொல்றாங்களா இந்த பாடி ஷேமிங்காக திவாகரோட இன்டர்வியூஸ்ல இதை பார்த்தேன். சில பேர் இதுக்கு முன்னாடி பேசும்போது கூட இந்த உருவ கேலி பாடி ஷேமிங், நான் என் சீசன்ல முடிச்சுட்டு வெளில வந்தப்ப இன்டர்வியூல இதே பாடி ஷேமிங் சொல்லும் பொழுது அவ்வளவு பரபரப்பு இல்ல. காரணம் முதல்ல நான் இருந்ததே ஒரு வாரம் தான், அவ்வளவு அதுல என்ன பரபரப்பு. ஆனா அதுலயும் பாடி ஷேமிங் நடந்துச்சு. அந்த பாடி ஷேமிங் நமக்கு கேட்கிற அளவுக்கே பண்ணாங்க. சரியா, அதுவும் பார்ட் ஆஃப் த டாஸ்க் தான் அவங்களுக்கு. அதெல்லாம் கேட்டுக்க மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க. திவாகரோட இன்டர்வியூ பார்த்ததுல நான் சொல்றேன், உருவகேலி பண்ணாதப்பா. அத இப்போ கேட்கணும்னா அங்க பல விஷயங்கள் கேட்கலாம், நிறைய விஷயங்கள் கேட்க மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்வை அந்த வாரம் வச்சு கிளி 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 கிளின்னு கிளிக்கிறத விட்டுட்டாங்க. கடைசியா வந்தாங்கன்னு ஒருத்தங்க என்கிட்ட கேட்டாங்க, என்னங்க நீங்க நேற்று நான் ரிவ்யூ பார்த்தேன், பார்வை வந்து முதல் வாரத்தையே கேட்டிருந்தா இதெல்லாம் மாறி இருக்குமா அப்படின்னு. அப்படி என்னங்க ஆச்சுன்னு. அதாவது என்னன்னா, விஜய் சேதுபதி திவாகர் இந்த ட்ரெஸ்ஸ கலட்டி போட்டத பிக் பாஸ் டாஸ்க் கொடுத்தா அதை வேணான்னு சொல்றதுக்கு நீங்க யாருங்கன்றது விஜய் சேதுபதி பார்வதி டாஸ்க் கொடுத்த கியூசி டாஸ்க வேணான்னு தூக்கி போட்ட அன்னைக்கு எங்க போனாரு? கேட்கணும்னா அன்னைக்கே கேட்டிருக்கலாம்ல. அவருக்கே இந்த ஷோ புரியறதுக்கு 5 நாளோ இல்ல டெக்னிக்கலி இந்த இது புரியறதுக்கு எவ்வளவு நாள், சிலது கேட்க முடியாது. அது மாதிரிதான் இந்த சாப்பாடு மேட்டர். இந்த சாப்பாடு மேட்டரை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப சுருக்குன்னு இருக்கும், நமக்கு எமோஷனலா தட்டி எழுப்பிடும்.